ஹீரோ. அங்க கட் பண்ணா இப்போ கருவுல இருந்து குழந்தை இழந்தா பாத்தீங்களா, அவ ஸ்டார்டிங் சீன்ல பாத்திருப்பீங்கல்ல, அந்த பிளாக் மேஜிக் பண்றவன அவனை பாக்குறதுக்காக மறுபடியும் இங்க வரா. வந்து இந்த நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றா. நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னனே, அந்த பையனோட சேர்ந்தேன்னா உனக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது, அவனால நீ செத்து போயிடுவேன்னு, இன்னும் ஏன் அவனை நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, அவன் தான் எனக்கு வேணும், அவன் குடும்பத்துல இருந்து அவனை பிரிச்சு என் கூட சேர்த்து வைங்கன்னு சொல்லி வீட்டுல இருந்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறா. அப்பயும் இவன் முடியாது அப்படிங்கிற மாதிரி தட்டி கழிக்க பார்க்க, இவ கையில தங்க வளையெல்லாம் போட்டிருப்பா பாத்தீங்களா, அந்த வளையல் எல்லாத்தையுமே அப்படியே கலட்டி அள்ளி வச்சு, நான் அவனை பழி வாங்கணும், அவன் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரு சைக்கோ மாதிரி பேச, சரி உனக்காக நான் ஒண்ணு பண்றேன் அப்படிங்கிறா இந்த பிளாக் மேஜிக் பண்றவன். எனக்கு அந்த பையனோட ஒய்ஃபோட தலைமுடி இல்ல அவங்க பயன்படுத்தின ஏதாவது ஒரு பொருள் வேணும், அது இருந்தாதான் என்னால பிளாக் மேஜிக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, இவளும் சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறா. இந்த பிளாக் மேஜிக் ரொம்பவே கொடூரமானது. அதை பண்றதுக்கு தயாராகிட்டு இருக்கான் அந்த பிளாக் மேஜிக் பண்றவனும். அவன் வளர்த்துக்கிட்டு இருக்கிற பன்னிகள்லயே ஒரு பன்னிய பொண்ணு அதோட ரத்தத்தை பிடிக்கிறான், தோலை உரிக்கிறான், குடலை எடுக்கிறான், சுடுகாட்டுக்கு போறான். ஏற்கனவே ஏதோ ஒரு பணத்தை புதைச்சிருப்பான் பாத்தீங்களா, அந்த பணத்தையே குழி தோண்டி எடுத்து அந்த பணத்தோட காலை வெட்டி அதுல இருந்து அந்த காலோட எலும்பை எடுக்கிறான். அங்க கட் பண்ணா இங்க இருந்து போறா பாத்தீங்களா வில்லி, பிளாக் மேஜிக் பண்ணணும்னு நினைக்கிறா பாத்தீங்களா, அவ யார பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வீட்டுக்கே போறா. நம்ம ஹீரோக்கு தெரியாம ஹீரோயினை பார்க்க போறா. அவங்களோட பொண்ணு கிட்ட ஏதோ அவளோட பொண்ணு மாதிரி பயங்கர பாசத்தோட பேசுறா, கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. பாத்ரூம் வருது, பாத்ரூம் எங்கன்னு கேட்டு பாத்ரூமுக்கு போறா. பாத்ரூம்ல முடி கிடைக்குமான்னு பார்த்தா முடி இருக்கு, பட் யாரோட முடி அப்படிங்கறதுல அவளுக்கு ஒரு கிளாரிட்டி இல்ல அப்படிங்கறதுனால அங்க ஒரு விஸ்பர் இது கிடைக்கும், யூஸ் பண்ணி கீழே கிடக்கிறது. அதை எடுத்துட்டு இங்க இருக்கிறது 3 பேரு, ஒன்னு அந்த சின்ன பொண்ணு, இன்னொன்னு கோமால இருக்கிற அந்த வயசான லேடி. சோ விஸ்பர் யார் யூஸ் பண்ணுவா, நம்ம ஹீரோயின் தான் யூஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம் இல்லையா. சோ அவளோட அந்த யூஸ்டு விஸ்பரை எடுத்து மடிச்சு வச்சு எடுத்துட்டு போறா.